2004ஆம் ஆண்டு முன்னாள் IAS அதிகாரி அரங்க வேலு அவர்கள் இதே அரக்கோணம் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சராகி பல்வேறு ரயில்வே திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் வழங்கினால் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்ற அனுபவத்தின் அடிப்படையில் இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக வளர்ச்சிக்காக நான் முழுமையாக பாடுபடுவேன். நீங்கள் எல்லாம் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திமுகவினுடைய வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் என்பவர் சாராய ஆலய அதிபராக இருந்து மதுபானங்களை தயாரித்து டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார். எனவே அவர் இந்த தொகுதிக்கு எந்த விதமான நலத்திட்டங்களையும் அவர் மேற்கொள்ளாமல் 3 முறை இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எதையுமே செய்யாமல் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். எனவே அவரை நீங்கள் தோற்கடித்து எனக்கு வாய்ப்புகளை வழங்கி என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே தாய்மாரெலாம் நிறைய வந்திருக்கீங்க. சாராய கடையை ஒழிக்கிறதுக்காக நான் ஒரு பொதுநல வழக்கு போட்டு 3324 டாஸ்மாக் கடையை நான் ரோடு ஓரத்தில் இருந்த கடைகள்லாம் மூடியிருக்கேன். நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் டாஸ்மாக் கடை இல்லாமல் என்னால் செய்ய முடியும். அவரு டாஸ்மாக் கடையில் அவர் தயாரிக்கிற சாராயத்தை கொண்டு கொடுத்து ஒரு குவார்டர் விற்றா அவருக்கு 15 ரூபா லாபம். அதில் அவர் 26,000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. உங்களுக்கு 500,000 கொடுத்துட்டாக்கா நான் திரும்பி MP ஆயிடணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு. நாம் என்ன கேட்குறோம்னா நீ என்ன செஞ்ச இந்த மக்களுக்கு இதுவரை இப்போ MP சிட்டிங் MP இந்த அருங்குன்றம் பகுதிக்கு நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் தான் இல்லை, திமுகவை சார்ந்த யாராவது இந்த அருங்குன்றம் பகுதிக்கு நாங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், பள்ளிக்கூடத்தை கொடுத்துருக்கோம், ரேஷன் கடை கொடுத்துருக்கோம், சமுதாய கூட கொடுத்துருக்கோம், ரோடை போட்டிருக்கோம், மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம், பள்ளிக்கூடம் ஏதாவது ஒன்று சொல்லுனா பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் 5 வருஷம் கழிச்சு திருப்பி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஓட்டு கேட்காவது வந்தாரம்மா வரல. நிறைய ஊரில் உள்ள விடல, நிறைய ஊரில் நீ திரும்பி போகணும்னு சொல்லி நம்மள திமுக திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் எல்லாம் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் சிறப்பாக உரையாற்றி உங்களுடைய தேவைகளை அறிந்து நான் செய்வேன். இந்த அருங்குன்ற பகுதிக்கு தேவையான நலத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அதை முதன்மையாக உங்களுக்கு ஒதுக்கி தருவேன். அதை இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டு நீங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாய் மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.